என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல 8th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கேள்வி, எக்ஸசைஸ் கஞ்சார் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் யார் யாருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா ஒரு சைடு இந்தியா இருக்க போகுது, இன்னொரு சைடு எந்த கண்ட்ரி, அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் கிர்கிஸ்தான். இது என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா எப்போதுமே இந்த பேட்டர்ன்ல வந்து கேட்பாங்க மிலிட்டரி எக்ஸசைஸ். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இதை வந்து என்னன்னா கொஞ்சம் ப்ராப்பரா வந்து பார்த்துருப்போங்க. கேட்கறதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. இப்போ என்னன்னா இங்க பாருங்களேன், சம்ரித்தி யாரோடனா பங்களாதேஷ் கூட. இந்தியா ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு இருக்கிற கண்ட்ரி தான் இடத்துல கொடுத்துருக்கேன். அடுத்து மித்ரா சக்தி வந்து ஸ்ரீலங்காவோட. அடுத்து மைத்ரி வந்து தாய்லாந்து. யூத் அபியாஸ் அதே மாதிரி வஜ்ர பிரகர் ரெண்டுமே வந்து யூஎஸ்ஏ கூட. நொமாடிக் எலிஃபன்ட் வந்து மங்கோலியா கூட. கருடா சக்தி அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது மித்ரா சக்தி வந்து ஸ்ரீலங்கா கூட. கருடா சக்தி வந்துனா இந்தோனேஷியா கூட. தர்மா கார்டியன் வந்து ஜப்பான் கூட. சூர்யா கிரணுமே வந்து ஜப்பான் கூட. அடுத்து கஞ்சார் வந்து கிர்கிஸ்தான். இதான் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டது. அடுத்து சக்தி இதையும் ஞாபகத்துல வச்சுக்கேன். இங்க என்ன பார்த்தோம்னா மித்ரா சக்தின்னு பார்த்தோம், இங்க கருடா சக்தின்னு பார்த்தோம். வெறும் சக்தி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது யாரு கூடனா பிரான்ஸ் கூட. அடுத்து அஜயா வாரியர் வந்து யூகே கூட. அடுத்து எக்குவேரியன் வந்து மால்தீவ்ஸ் கூட. சிம்ஹத்ரி வந்து பங்களாதேஷ் கூட. வருணா வந்து பிரான்ஸ் கூட. வருணா ரெண்டு இருக்கு, ஒன்னு சக்தி வந்து பிரான்ஸ் கூட, வருணாவும் யாரோடனா பிரான்ஸ் கூட. அடுத்து கொங்கன் வந்து யூகே கூட. இங்க அஜய வாரியர் கூட யூகே கூட தான். அடுத்து ஸ்ரீலங்கா கூட. இதுல என்னன்னா ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ் அப்படின்னு வரும் ஸ்ரீலங்கா கூட. இது சிங்கப்பூர் இந்தியம் மல்டி பைலேட்டரல் எக்ஸசைஸ் வரும் சிங்கப்பூர் கூட. மலபார் வந்து யுஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அதே மாதிரி இந்தியா, 4 கண்ட்ரி தான் வந்து மலபார் எக்ஸசைஸ்ல வந்து இருப்பாங்க. அடுத்து இந்திரா வந்து ரஷ்யா கூட. ஞாபகத்துல வச்சுருங்க, இந்தியா இந்திரா வந்து ரஷ்யா கூட. அடுத்து கருடா, அதாவது இந்த இடத்துல ஒண்ணு பார்த்தோம், கருடா சக்தி அப்படின்னு பார்த்தோம். கருடா சக்தி அப்படின்னு சொன்னா இந்தோனேஷியா. வெறும் கருடா அப்படின்னு சொன்னா அது பிரான்ஸ் கூட. இந்திரா தனுஷ் வந்து யூகே கூட. டெசர்ட் நைட் வந்து பிரான்ஸ் கூட. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் வந்து ஓமன் கூட. கோப் இந்தியா கூட வந்து யூஎஸ் கூட. எதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னா கும்மிகளை கேட்கும்போது உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும், அதனாலதான். சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். எந்த ஸ்ட்ரைட் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் செப்பரேட் பண்ணுன்னு கேட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஆல் ஸ்ட்ரைட். அப்ப இந்த கொஸ்டின் என்ன, ஜியோகிராஃபில வந்து மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல நினைக்காதீங்க. நான் கடைசியில வந்து தமிழ்ல வந்து கொஸ்டின் கொடுத்திருக்கேன், அங்க நீங்க பாத்துக்கலாம். சரி, அடுத்த கேள்வி என்ன, ஜெயின் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ வந்து கம்பைல் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. அது எந்த இடத்துல வல்லவி வரும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி. ஏன்ஷியன் ஹிஸ்டரி என்ன, புத்திசம் ஜெயினிசம் லேர்ன் பண்ணுமாம். அதுல ஜெயினிசத்துல 2 கவுன்சில் நடக்கும், ஒன்னு ஃபர்ஸ்ட் கவுன்சில், இன்னொன்னு செகண்ட் கவுன்சில். ஃபர்ஸ்ட் கவுன்சில் எங்க நடக்கும்னா பாட்டாளிபுத்ரால் நடக்கும். செகண்ட் கவுன்சில் வந்து வல்லபில வந்து நடக்கும். அது வந்து செகண்ட் கவுன்சில் அப்பதான் என்ன பண்ணணும், நியூவா வந்து என்னன்னா இந்த ஜெயினிசம் ரிலேட்டடா, அதாவது ஜெயினிசத்துல இருக்கிற மகாவீர் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து குருவாங்க. அதான் 12 அங்காஸ் 12 உபங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பண்ணதான் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க, கம்பைல் பண்ணது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வல்லபின். அடுத்து பாருங்களேன், காந்திஜி வந்து ஃபர்ஸ்ட் பெசன்ட் மூவ்மெண்ட எங்க ஸ்டார்ட் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதாவது மாடர்ன் இந்தியால ரொம்ப பேசிக்கா காந்தி ரிலேட்டடா எப்போதும் கேட்பாங்க, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெசன்ட் மூவ்மெண்ட், அதாவது 1917 வந்து 3 மூவ்மெண்ட் வரும். ஒன்னு சம்பாரன் சத்தியகிரகா, அடுத்து கேதா சத்தியகிரகா, அடுத்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வருமா. சம்பாரன் ரிலேட்டட் டு வந்து யாரோடது, விவசாயிகளுக்கானது. இத ஒரு ஷார்ட்கட்டா கூட எப்படி சொல்லுவானா, அதாவது காந்தி ஃபர்ஸ்ட் யார சாம்பியனா பாப்பாருன்னா விவசாயிகளை தான் பார்ப்பாரு. அதனால சாம்பியன், அதாவது சாம்ப் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சும்மா கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன், நமக்கு வந்து மறக்கூடாது. நார்மலா லேர்ன் பண்ணுவோம், ஷார்ட்கட் வச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, ஆர்டிக்கல் 243 வந்து எது ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க. இப்ப சில ஸ்டூடெண்ட் வந்து ஆர்டிக்கல் 243 நான் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு இது சம்பந்தப்பட்டது, அதாவது பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சாயத்து யூனியன் இருக்கு பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து அண்ட் வந்து முனிசிபாலிட்டிக்கு எது ரிலேட்டடா ஆர்டிக்கல் இருக்குன்னா இந்த ஆர்டிக்கல் 243 தான் இருக்கும். ஆர்டிக்கல் 243 இருந்து ஆர்டிக்கல் 243 ஜெட் வரைக்கும் எதை பத்தி பேசும்னா பஞ்சாயத் அண்ட் வந்து முனிசிபாலிட்டி பத்தி பேசும். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இது இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டதுனால இதை வச்சு என்னன்னா, இப்ப எமர்ஜென்சி ரிலேட்டட், அதாவது நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூலு, அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் 352, 56, அதே மாதிரி 360 வரும். இதை நான் ஒத்துல வச்சுக்கணும். அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கா, அவங்களோட ஆர்டிகல் 324 வரும். அடுத்து சிஹெச் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், அவங்களோட ஆர்டிகல் 148 வரும். அடுத்து வந்து அட்டார்னி ஜெனரல், ஸோ அட்டார்னி ஜெனரல் அவங்களோட ஆர்டிகல் 76 வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல பஞ்சாயத்து இருக்கா, அதே மாதிரி எமர்ஜென்சி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சிஏஜி, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வாட்டி நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க பாருங்களேன், கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, கம்ப்யூட்டர்ல இருந்து மினிமம் 3 கொஸ்டினுக்கு மேல வந்து கேட்கறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, SRAMோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதை ஃபண்டமெண்டலா டீச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரா வந்து சொல்லியிருந்தேன். அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் என்ன, கம்ப்யூட்டரோட பாகங்கள். அதுல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மெமரி யூனிட் வரும். அதாவது ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றோமா, இப்போ நம்ம போன்ல கூட இதுல ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிருச்சு, நான் வந்து சில இதை டெலிட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவோம்ல, அதுதான் மெமரி யூனிட் சொல்றது. அந்த மெமரியை ரெண்டா வந்து டிவைட் பண்ணுவோம். ஒன்னு பிரைமரி மெமரி, இன்னொன்னு செகண்டரி மெமரி. அந்த பிரைமரியை வந்து ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ரேம் சொல்லுவாங்க, இன்னொன்னு ரோம். அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. அந்த ரேமை வந்து ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்னு ஸ்டாட்டிக் ரேமு, டைனமிக் ரேமு. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா டீச் பண்ணிருந்தேன். ஸ்டாட்டிக் ரேம்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு டைனமிக் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன்னா, நான் ப்ராப்பரா வந்து என்னன்னா ஜிஎஸ்ல கம்ப்யூட்டருக்கு வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல என்டிபிஸ்ல ப்ரீவியஸ்ல எப்படி கேட்டாங்கன்னு சொல்லி அதுக்கான பிளேலிஸ்டும் போட்டிருந்தேன். ஃபண்டமெண்டல் கிளாஸ்மே எடுத்திருந்தேன். சில ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்கும்போது கேட்டாங்க, சார் இதெல்லாம் நான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணல, நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாவே வந்து பார்க்கல அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் பாருங்க. இந்த கம்ப்ளீட் வந்து பிஏக்யூ சீரீஸ்க்கான லிங்க், அதே மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் கிளாஸ்க்கான லிங்க்மே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 days மேல டைம் இருக்கும். அதுல என்ன 14 வீடியோ தான் டக்குன்னு பார்த்துலாம். அது இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி வந்து ஷார்ட்கட் கீ, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட வந்துன்னா ஷார்ட்கட் கீ இருக்கும். இந்த டாபிக்கை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாவே போதுமான இருக்கும். ஏன்னா இது ரிலேட்டடா தான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி போமா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வேர்ல்டு ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் வந்து எந்த ரிவர்ல பில்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்கறாங்க. இது பக்காவான வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின் ஏன் சொல்றேன்னா, ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. ஜூன் மாசம் வந்து கரண்ட் அஃபேர்ல வந்து அப்பியர் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா செனாப் பிரிட்ஜ், வேர்ல்ட்ல ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செனாப் ரிவர். அந்த பிரிட்ஜ் பேரே வந்து செனாப் பிரிட்ஜ் அப்படிதான் சொல்லுவாங்க. இது நீங்க பார்த்திருந்தீங்க, அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒண்ணு நீங்க பார்த்திருந்தா இதை வந்து நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். இதுதான் அந்த பிரிட்ஜ், ஞாபகத்துல வச்சுக்கேன். இந்த வேர்ல்டு ஹையஸ்ட், அதாவது சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ல ஏதாவது இந்தியால இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. அது மாதிரி தான் வந்து இதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து எந்த சிட்டி வந்து மோஸ்ட் பொலிட்டட் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்களா. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த எக்ஸாம்ல எழுதியிருந்தா டெல்லி தான் எடுப்பாங்க. ஏன்னா டெல்லி தான் என்ன அப்படின்னா மோஸ்ட் பொலிட்டட் சிட்டின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட் ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற வந்து ஒரு சர்வே அமைப்பு வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பைரினி காட், அதாவது அஸ்ஸாமோட வந்து ஒரு சிட்டி இருக்கும், அதுதான் மோஸ்ட் பொலிட்டட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. டெல்லி வந்து வராது, ஞாபகத்துல வச்சுக்கேன். ஏன் சொல்றேன்னா இதுவுமே கரண்ட் அஃபேர்ல வந்து அப்பியர் ஆனதும். ஒரே நிமிஷம் இங்க பாருங்க, குருகிராம் வந்து செகண்ட் மோஸ்ட் பொலிட்டட் சிட்டின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்புறம்னா பைரினி காட். இந்த பைரினி காட் எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. இது ரிலேட்டடா என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்ப கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா என்ன அப்படின்னா கேட்டுறாங்க, இந்த மாதிரி கேட்கறான்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். அடுத்து ஆர்டிகல் 43A எது ரிலேட்டட் அப்படின்னு கேட்கிறாங்க. இது பாலிட்டில எப்போதும் கேட்கிறதா. அதாவது எல்லா ஃபேக்கல்ட்டியுமே சொல்லுவாங்க, பாலிட்டில ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஆர்டிகலை கொடுத்துட்டு அது எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 43A எதை பத்தி பேசினா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் மேனேஜிங் இண்டஸ்ட்ரி. இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க, நான் ஒத்துல வச்சுக்கேன். அடுத்து இந்திரா, அதாவது எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம். இந்திரா எக்ஸசைஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா இங்க இருக்க பாருங்க. ஸோ இந்திரா வந்து ரஷ்யா கூட வந்து பண்ற எக்ஸசைஸ். அதனால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும், இந்தியா வித் வந்து ரஷ்யா. அடுத்து போமா.
அடுத்து வாங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்களேன். கீர்த்தி சக்ராவை யாரு டிசைன் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து சாவித்ரி கானோல்கர் அப்படின்னு வருவாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது கரண்ட் அஃபேரா இல்லை எந்த மாதிரி ரிலேட்டடா கேட்டாங்க தெரியல. பட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் சாரி டிஃபென்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்டிக்கா அதாவது ஸ்டாண்டர்டா எடுத்திருக்காங்க. இது என்ன அசோக சக்கரா, கீர்த்தி சக்கரா இதெல்லாமே மெடல் அதாவது கேலண்டரி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ் டைம் டிஃபென்ஸ்ல வந்து கொடுக்குற வந்து அவார்டு. இந்த அவார்டுக்கான டிசைன் வந்து யாரு பண்ணிருப்பானா சாவித்ரி அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு என்னன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த ஆர்டிகல் 19 ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எது ரிலேட்டடா வரும்? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் வந்து ஸ்பீச் வரும். ஸோ அதனால ஆர்டிகல் 19 வந்து ரைட் டு ஃப்ரீடம், அதனால வந்து ஈஸியானது. அடுத்து எந்த ஸ்கீமு ரோடு சம்பந்தப்பட்ட ஸ்கீமு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் எல்லாத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி என்னன்னா அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்களேன், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இது என்ன ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லுமா அது சம்பந்தப்பட்ட ஸ்கீமு. ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸ்வச் பாரத் வந்து என்ன கிளீனினஸ் டிரைவ் அதாவது ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வந்து இருக்கிறதுக்காக வந்து ஸ்வச் பாரத் கொண்டு வந்திருப்பாங்க. மேக் இன் இந்தியா இந்தியாவுக்குள்ள நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. டிஜிட்டல் இந்தியா என்டையர் வந்து டிஜிட்டலா மாறுறதுக்காக. அடுத்த ஆவாஸ் யோஜனா அதாவது என்ன எல்லாருக்கும் வீடு அப்படின்னு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்கில் இந்தியா மிஷன் அதாவது யூத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. அடுத்து உஜ்வாலா யோஜனா அதாவது ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன்ஸுக்கான இது. அடுத்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. கிராம் சதக் யோஜனா எது ரிலேட்டடா ரூரல் ஏரியா அதாவது கிராமத்துல வந்து ரோடு கனெக்டிவிட்டி ப்ராப்பரா இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அதாவது ரேஷன் கடையில போனோம் அப்படின்னா கம்மியான இதுல வந்து நம்மளுக்கு அரிசி பருப்புலாம் தராங்களா அந்த மாதிரி தான் சப்சிடைஸ் ஃபுட் கிரெயின் ஃபார் த புவருக்கானது. அடுத்து அட்டல் பென்ஷன் யோஜனா அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர் இந்த சிறு தொழில் வந்து பண்ணுவாங்களா அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பென்ஷன் மாதிரி அதாவது அவங்க வேலை பார்க்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து என்னன்னா இந்த ஸ்கீம்ல அவங்க பண்ணா சோசியல் செக்யூரிட்டி ஒரு வயசுக்கு மேல அவங்களுக்கு என்ன பென்ஷன் மாதிரி வந்துட்டு இருக்கும். அது ரிலேட்டடான ஸ்கீமு. அடுத்து பார்த்தா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் சிட்டிசனுக்கானது. அடுத்து சுரக்ஷா பீமா யோஜனா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஸ்மார்ட் சிட்டி என்ன சிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கான ஸ்கீமு. அம்ரித் மிஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாட்டர் சப்ளை சீவேஜ் இதெல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து சௌபாக்கியா அதாவது வீட்டுல எல்லாருக்குமே வந்துன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் சௌபாக்கியா. அடுத்த பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி இதோட சேர்த்து வந்து ஃபசல் பீமா யோஜனா. ஸோ ஃபசல் பீமா யோஜனா என்ன அப்படின்னா இந்த கிராப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்களா இது எதுக்காக விவசாயிகளுக்காக இன்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து ஸ்மால் ஃபார்மருக்கானது. பிஎம் கிஷான் அதாவது என்ன இப்ப நம்ம வந்து விவசாயியா இருந்தோம்னா வருஷத்துக்கு வந்து 6000 வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ஸ்கீமு. அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா அதாவது என்டர்பிரினர்ஷிப் யாருக்குன்னா பர்டிகுலர் உமன் அண்ட் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஸ்கீமு. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா அதாவது நியூ பிசினஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அதுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்றதுக்கானது. ஃபைனலா ஜல் ஜீவன் மிஷன் அதாவது டேப் வாட்டர் கனெக்ஷன் எல்லா வீட்லயுமே இருக்குன்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். இந்த ஸ்கீம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனது. எதுக்கு சொல்லணும் நீங்க லாஸ்ட் மினிட்டா ரிவிஷன் பண்ணிட்டு போறீங்கன்னா அப்போ நீங்க நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா எடுத்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி அடுத்த கேள்வி வாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஸ்டேட்ல போத் பிளைன் அண்ட் வந்து பிளேட்டு ஏரியாஸ் வந்து ஃபவுண்டு அதாவது பிளைன் என்ன சமவெளி இருக்கும் அதே மாதிரி என்னன்னா பிளேட் அப்படின்னா பீடபூமியா இது உத்தரப்பிரதேசத்துல வந்து பார்க்க முடியும். இந்த டெக்கான் பிளேட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது கரடு முரடா இருக்கும் மேல மலை இருக்கும் அதுக்கப்புறம் சமவெளி இருக்கும் அப்புறம் மலை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்குதான் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எங்கன்னா பிளைனும் சமவெளியும் பார்க்க முடியும் பிளேட்டும் பார்க்கும்போது இது எங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல. இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் தமிழ்லயுமே வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு நம்ம தமிழ்ல வந்து எக்ஸாம் எழுத போறோம்னா இது ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க ரீட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா நான் ஜிஎஸ்க்கு ஆன்லைன்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.